கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதி தியானிப்போம். 111 சங்கீதம் 11 முதல் 13 ஆகிய வசனங்கள். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணெய்த்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளை உருவாக்கின தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் இரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா விசுவாசிக்கிறீர்களோ நம்ம எல்லாருக்கும் விடுதலை செய்கிறார். ரட்சிப்பின் பாத்திரம். இந்த இரவு நேரத்திலே ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் மன கலக்கத்துல இருக்கேன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று ஒருவேளை உள்ளத்துல யாராவது யோசித்து கொண்டிருந்தால், நம்ம ஆராதிக்க நம்முடைய தேவன் அழைக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே பலவிதமான சூழ்நிலை, பலவிதமான கேள்வி, பலவிதமான துன்பத்துல கடந்து போகும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிப்போம். எந்த மனுஷனும் பொய்யன். ஏன் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு? சில குடும்பத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. தேவனை சார்ந்து கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை தருவார், மன கலக்கம் இருக்காது, மன குழப்பம் இருக்காது. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். நம்ம இருதயம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, நம்ம இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை முழு பலத்தோடு அவருக்காக நாம் வாழும்போது, அவரை நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் இதயத்துக்குள்ள ஒரு மனுஷனை வச்சுட்டு புலம்பிட்டு இருந்தேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் மனக்கலக்கத்திலே பலவிதமான குழப்பத்துல போய் சிக்கி கொள்வாங்க. அப்ப இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் செம்மையா இருக்கா? நம்மளுடைய இருதயம் தேவனை சார்ந்து இருக்கா? அப்படி இல்லைன்னா உலகத்தை சார்ந்து இருக்கா? எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா புலம்பிடுவாங்க. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, மனுஷனை சார்ந்து இருக்கும் போது, ஐயோ அந்த மனுஷன் பொய்யா இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உடனே ஆட்டோமேட்டிக்கா இதயத்துல ஒரு குழப்பம் வந்துடும். அதுக்கப்புறம் மனக்கலக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சங்கீதத்திலே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்னை அவர் மீட்டு கொண்டார், நான் அவருக்கா வாழ்றேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சிந்தனைக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தரை தொழுது கொள்ள பிள்ளைகள், நான் அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்போது மற்ற சிந்தனையோ மற்ற பிரச்சனையோ நம்மளை மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு வராது. ஆனா சில குடும்பத்துல நைட் நேரத்துல என்ன யோசிப்போம் அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டை நம்பியிருந்தேன், நான் இன்னொரு குடும்பத்தை நம்பியிருந்தேன், நான் அவங்களை சார்ந்து இருந்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க. எந்த மனுஷனும் பொய்யன் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷனை போய் சார்ந்து கொள்ளும் போது பலவிதமான ஆபத்துக்குள்ளே, பிரச்சனைக்குள்ளே, போராட்டத்துக்குள்ளே, மன கலக்கத்துக்குள்ளே சிக்கி கொள்வாங்க. என் வாழ்க்கையெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால இரவு நேரத்திலே நம்ம இடமா யோசிப்போம். ரட்சிப்பின் பாத்திரம் நம்மளை அழகா விடுதலை செய்யறாரு. அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இரவு நேரத்திலே ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு போராட்டம் இருக்கு அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைங்க. தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். எனக்கு ரொம்ப மனக்கலக்கமா இருக்கு, நான் என்ன செய்ய? உங்க இதயத்துள்ள பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்துல இறக்கி வைங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் செய்து கேட்கிறோம். நம்ம உயிரோட இருக்கோம்னா
அது அவருடைய கிருபை மட்டும்தான். இந்த பூமியிலே எத்தனை வருஷம் வாழ போறோம்? கர்த்தருடைய வருகை வரிய அவருக்காக வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்புல ஜெபிப்போம். எனக்கு இதயத்துல ரொம்ப மனக்கலக்கமா இருக்கு அப்படின்னா அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு போதும். எந்த மனுஷனும் பொய்யன் என்று எழுதப்பட்டிருக்கு. என் மன கலக்கத்திலே சொன்னேன் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையிலே எங்க இதயத்துக்குள்ள நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அது உமக்கு தெரியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போய் நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களை எத்தனையோ முறை நீங்க தூக்கி எடுக்கிறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, எங்களை நேசிக்கிறீங்க, எங்களுக்காக ஜீவனையே தந்திருக்கிறீங்க. இன்றும் எங்களுக்காக பிதனிடத்திலே பரிந்து பேசுறீங்க. உங்க பாதபடியிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசிடுங்க. இதயத்துக்குள்ள ஒருவேளை மனக்கலக்கத்தில், மன குழப்பத்தில், மன பிரச்சனையோடு, மன அழுத்தத்தோடு, மன பாரத்தோடு நான் யார்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி மனுஷனை நம்பி ஒருவேளை ஏமாந்து போயிருந்தால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சந்திங்க. அவங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் தாழ்த்துறாங்களோ கர்த்தரை சார்ந்து கொள்ள, கர்த்தரை தொழுதுகிற பிள்ளைலாம் மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்கப்பா, நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேற ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாகட்டும். சில குடும்பத்திலே வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவிதமான வியாதியோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க, தீர்காயுஸ் தாங்க, எல்லா குறைகள் குற்றங்களாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகம் தாங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்திலே அப்பா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. இரவு நேரத்திலே யாரெல்லாம் தூங்க போறாங்களோ தேவையில்லா சுப்பனங்கள், தேவையில்லா சண்டைகள், தேவையில்லா பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள சமாதானத்திற்குரிய ஆவிகள், தேவையில்லா சந்தேகம், தேவையில்லா பொல்லாத கிரியைகள், இன்னுமாக அப்பா விபச்சார கிரியைகள், மதுபான கிரியைகள், பொல்லாத எல்லா தந்திரமான ஆவிகளுடைய எல்லா சத்துரு கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிவிட்டோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்க வீட்டுக்குள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க வாங்க. நீங்க எங்க இதயத்துல வந்தால் சமாதானம், எங்களோட வாழ்க்கையில நீங்க கூட இருந்த விடுதலை, எங்க கூட நீங்க இருக்கும்போது ஆசீர்வாதம், எங்க கூட நீங்க இருக்கும்போது எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்துல யாரெல்லாம் ஜெபிக்கனாலோ எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் அவங்களுடைய குறைகள் குற்றங்களாவற்றை மன்னிங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்களாவற்றை மன்னித்து எங்களை ஆசிரியம் பரிபூர்ணமாக ஆசிரிங்க. கற்பத்தினிக்கா ஜெபினா கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையமா கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. சில குடும்பத்துல அப்பா டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. நிறைய குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. ஒரு விஷயம் கூட கர்த்தர் மனம் இறங்குங்க. இன்னுமா சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை போய் நிற்கி அந்த குடும்பத்துல குழப்பத்துல கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. கர்த்தரோட நாம மகிமைப்படுத்தும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்கள் பண்ணிடும். தேவனர்ல அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் இரவு மூலமா ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. கடன் பிரச்சனை இருக்காங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம், வியாபாரத்தை அர்ப்பணிக்கிறோம், கம்பெனி அர்ப்பணிக்கிறோம், வேலை செய்ய எல்லா காரியத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல அதிகமான கடனிலே, மன அழுத்தத்திலே, மன குழப்பத்திலே, மரண பயத்தோடு, தற்கொலை எண்ணங்களோடு பல விதமான சூழ்நிலை யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க.
கர்த்தரே அப்பா அந்த குடும்பத்தை சந்திங்க, உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்துல வேலை இல்லாம இருக்குப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை தாங்க. விசேஷமா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. மனிதனுடைய கண்கள்ல தயவடிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. எங்களை தாழ்த்தியும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை குப்பையா அர்ப்பணிக்கிறோம். எங்களை மன்னித்து எங்களை ஆசிரியங்க. நீங்க பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் விசேஷமாக உங்களோட பேசுவார். அது மாத்திரமல்ல, அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.